ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய வணக்கத்தையும் இந்த மாலையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேதமாணிக்கம் ரிங்கல் தோபே அவர்களை நினைவு கூறும் விதமாக அவர்கள் மூலமாக சுவிசேஷம் நம் பகுதியிலே வந்ததற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி கூறவும், அந்த சுவிசேஷம் இன்னும் எப்படி நம்மை மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறது, அதன் மூலமாக இன்னும் நாம் எப்படி சமுதாயத்திலே ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டும் பணியிலே ஈடுபட வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொள்ளவும் இந்த 3 நாள் கூடுகை வருடந்தோறும் நமக்கு உதவியாக இருக்கிறது என்று பேராயர் ஐயா மிக அழகாக நமக்கு எடுத்து கூறினார்கள். இந்த கூட்டத்திற்கு என்னை அழைத்த அருமையான பேராயர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கிருக்கும் நிர்வாக குழு தலைவர்களுக்கும் போதகர் அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இதே கூடுகைக்கு ஏறத்தாழ 6-7 ஆண்டுகளுக்கு முன்பாக 2 முறை நான் பேசுவதற்கு வந்திருந்தேன். நான் அப்பொழுது இந்த கல்லூரி இறையியல் கல்லூரியிலே நான் ஒரு ப்ரொஃபஸர், அருட்பணி கற்றுக் கொடுக்கும் ஒரு ப்ரொஃபஸராக, பேராசிரியராக பணியாற்றி வந்தேன். கடந்த 6 ஆண்டுகளாக இதே இறையியல் கல்லூரியிலே முதல்வராக பணியாற்றும் பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கிருந்து சில மைல்கள் தள்ளி இருக்கக்கூடிய குன்னத்தூர் பகுதியிலே உள்ள ஒரு சிறிய கிராமத்திலே என்னுடைய தந்தையாருடைய ஊர். அவர்களுடைய மூதாதையர் ஏறத்தாழ 3 தலைமுறைக்கு முன்பாக இயேசுவை முதலாக ஏற்றுக்கொண்டபடியினாலே அந்த இடத்திலே எந்த கிராமங்களிலே முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் நபருக்கு வேதமாணிக்கம் என்கிற பெயர் கொடுக்கப்படுவதனாலே பின்பு அந்த பெயர் என்னுடைய தகப்பனாருக்கும் கொடுக்கப்பட்டு இன்று அதே பெயர் எனக்கும் இருக்கிறபடியினாலே நான் ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன். இந்த பகுதிக்கு வரும் பொழுதெல்லாம், இந்த கூடுகைக்கு வரும் பொழுதெல்லாம் எனக்கு அது மிகுந்த ஒரு உற்சாகத்தை தரும். என் பெயரை நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த எங்களுடைய பகுதியிலே அந்த குன்னத்தூரில் உள்ள திருச்சபை ஏறத்தாழ 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக 200வது ஆண்டு விழாவை கொண்டாடியது. அப்பொழுது அந்த விழாவிலே அருமையான போதகர் நம்முடைய பேராயர் ஐயா அவர்களும் தலைமை தாங்கி நடத்தினார்கள். அந்த திருச்சபை இருக்கும் இடத்தை கொடுப்பதற்காக முதலாவது இயேசுவிடம் வந்த என்னுடைய மூதாதையர் அவர்கள் கொடுத்த அந்த ஒரு நிலம். எனவே அந்த பகுதியிலே அந்த ஒரு விழாவிற்காக நானும் என்னுடைய குடும்பமாக நாங்கள் வந்திருந்தோம். அப்பொழுது அந்த விழாவிலே ஒரு சுவனியர் இல்லையா, அதை நினைவு கூறும் விதமாக ஒரு புத்தகத்தை வெளியிட்டார்கள். அதிலே நானும் எழுதியிருந்தேன், ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன். அந்த ஆர்டிக்கலுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், ஃப்ரம் குன்னத்தூர் டு கொத்தனூர். சரியா? நான் இப்பொழுது பெங்களூரிலே என்னுடைய இறையியல் கல்லூரி இருக்கும் இடத்தினுடைய பெயர் கொத்தனூர். ஓகே, அதனாலே குன்னத்தூரிலிருந்து கொத்தனூர் வரை என்று சொல்லி ஒரு தலைப்பிலே நான் எழுதியிருந்தேன். என்ன எழுதியிருந்தேன் என்று சொன்னால், எப்படி ஆண்டவர் கிருபையாக தலைமுறையாக அந்த விசுவாசத்தை ஒரு குடும்பத்தின் வழியாக கொண்டு வருகிறார். எங்களுடைய அந்த குடும்பத்திலே முதலாக ஊழியத்திற்காக நான் வந்திருக்கிறேன். என்னுடைய படிப்பு இறையியல் கல்லூரி. நான் அமெரிக்காவிற்கு சென்று என்னுடைய PhDயை முடித்துவிட்டு இந்தியாவிலே திரும்பி வந்து ஊழியத்தை ஆண்டவருக்காக தொடர்ந்து செய்யும்படியாக திரும்பி வந்தேன். எனவே இந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது என்றோ எப்பொழுதோ ஒரு சுவிசேஷம் இல்லையா, நம்முடைய ஜனங்களுக்கு, நம்முடைய தேசத்திலே, நம்முடைய பகுதியிலே வந்தபடியினாலே அவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாற்றி அமைக்கப்பட்டது என்று சொல்லி அதை நான் நினைவு கூறும் பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. 2 வாரங்களுக்கு முன்பாக எங்களுடைய கல்லூரியிலே நாங்கள் ஒரு சென்டர் ஃபார் விமென் ஸ்டடீஸ், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை தலைவர்களாக உருவாக்கும் பணியிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வது எப்படி என்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை நாங்கள் தொடங்கியிருந்தோம். அப்பொழுது இதை போல் மாலையிலே எங்களுடைய
கல்லூரியிலே அந்த விழா நடக்கும் பொழுது நான் இந்த காரியங்களை எல்லாம் எடுத்து கூறினேன். எப்படி ஒரு காலத்திலே நம்முடைய பகுதியிலே எப்படி ஒதுக்கப்பட்ட பெண்கள் இல்லையா, ஒரு மேலாடைக்காக போராடக்கூடிய பெண்கள், ஆனால் கர்த்தர் கிருபையாக சுவிசேஷம் தனி மனிதர்களை மாற்றுமல்ல, சமுதாயத்தையே மாற்றுகிறது. அந்த சுவிசேஷம் நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய காலத்திலே, நம்முடைய வேளையிலே நாம் எப்படி இந்த சுவிசேஷத்திற்காக வாழப்போகிறோம் என்பதுதான் நமக்கு முன்பாக நிற்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. எனவே இந்த 3 நாட்களும் ஆண்டவரே என்னோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே. அப்போஸ்தலருடைய நடபடிகளிலே பவுலடியார் பிசிடியன் ஆன்டியோக் என்று சொல்லுகிற அந்த தேசத்தில் உள்ள அந்த ஊரில் உள்ள ஒரு சினகாக் தேவாலயத்திலே அவர் பேசும் பொழுது அவர் தாவீதை குறித்து சொல்லுகிறார். எப்படி தாவீதை குறித்து சொல்லுகிறார்? David served God's purpose in his own generation. தாவீது தன்னுடைய தலைமுறையிலே தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினான். David served God's purpose. David did not serve his own purpose, but he served God's purpose in his own generation. தன்னுடைய காலத்திலே தேவனுடைய திட்டத்தை தாவீது நிறைவேற்றுகிறான். எனவேதான் தாவீது ஆண்டவரின் இருதயத்துக்கு ஏற்ற மகனாக காணப்படுகிறார் இல்லையா? எனவே நம்முடைய காலத்திலே, நம்முடைய தலைமுறையிலே, நம்முடைய சந்ததியிலே தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அவருடைய திருச்சபையின் மூலமாக ஆண்டவர் செய்யும் அந்த திட்டத்திலே பங்கு கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இந்த 3 நாட்களும் ஆண்டவர் நம்மோடு கூட தொடர்ந்து இடைப்படவும், பரிசுத்த ஆவியானவர் வசனத்தின் மூலமாக நம்மை உருவாக்கவும் இந்த நாட்களிலே நாம் ஜெபத்தோடு தொடர்ந்து நாம் இந்த கூட்டங்களிலே பங்கு கொள்ளலாம். நமக்கு கொடுக்கப்பட்ட கருப்பொருள் இல்லையா, நம்முடைய பேராயர் ஐயா அழகாக கூறினார்கள். அந்த கருப்பொருள் காட்ஸ் சர்ச் ஃபார் காட்ஸ் வேர்ல்ட் இல்லையா, கடவுளுடைய திருச்சபை, கடவுளுடைய உலகிற்காக கொடுக்கப்பட்ட அல்லது அனுப்பப்பட்ட திருச்சபை. எனவே இந்த திருச்சபையானது, நாம் திருச்சபை என்று சொன்ன உடனே நாம் ஜனங்கள் இல்லையா, மக்களாகிய நம்மை தான் அது குறிக்கிறது, சபை என்று சொல்லி. ஆங்கிலத்திலே அன்பார்ச்சுனேட்லி ஒரே ஒரு வேர்டு தான் இருக்கு இல்லையா, சர்ச். சர்ச்ன்னு சொன்னால் அது ஒரு கட்டிடத்தையும் குறிக்கும், அது ஜனங்களையும் குறிக்கும். ஸோ there is lot of confusion. ஆனால் நம்ம தமிழில் நல்ல அழகான வார்த்தைகள் இருக்கு இல்லையா. கட்டிடத்தை குறிக்கும் பொழுது நாம் அதை ஆலயம் என்று சொல்லுகிறோம், ஆனால் அது ஜனங்களை, மக்களை குறிக்கும் பொழுது அதை நாம் சபை என்று சொல்லுகிறோம். சரி, there is a difference between the building and the people. எனவே நாம் திருச்சபை என்று சொல்லும் பொழுது we shouldn't think about the building, but we should think about the people. திருச்சபை என்று சொல்லும் பொழுது அது கட்டிடத்தை குறிக்கும் சொல் அல்ல, அது மக்களை குறிக்கும் சொல், உங்களையும் என்னையும் குறிக்கும் சொல். அப்படி என்றால் கர்த்தருடைய இந்த திருச்சபை அவருடைய உலகிற்காக அனுப்பப்படும் திருச்சபை எப்படி இருக்க வேண்டும், அப்படி என்றால் நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஆவியானவர் நமக்கு இந்த நாட்களிலே கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அதற்கு இந்த நாளிலே தியானத்திற்காக நான் ஒரு வித்தியாசமான ஒரு பகுதி, தெரிந்த பகுதி, ஆனால் அதை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நமக்கு தெரிந்த பகுதியாகிய ஆபிரகாம், லோத் என்கிற இந்த 2 மனிதர்களை குறித்த இந்த பகுதியை மையமாக வைத்து நான் பேச விரும்புகிறேன். Abraham and Lot are like 2 paradigms or 2 philosophies of how to live. அவர்கள் 2 கோட்பாடுகளுக்கு அவர்கள் எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். ஆபிரகாம், லோத்து, அவர்கள் 2 கோட்பாடுகள், எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது. கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய திருச்சபை இந்த உலகிலே எவ்விதமாக செயல்பட வேண்டும், எவ்விதமாக செயல்படக்கூடாது என்பதற்கு 2 பேரும் 2 கோட்பாடுகளின் எடுத்துக்காட்டாக, they are like 2 paradigms, 2 patterns, 2 philosophies of existence. 2 கோட்பாடுகளை நமக்கு முன்பாக வைக்கிறார்கள். எனவே இந்த பகுதியை, இந்த குறிப்பாக லோத்தின் வாழ்க்கையை குறித்து உங்களோடு கூட நான் வேகமாக இந்த முதல் நாள் கூட்டத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
நம்முடைய வேத புஸ்தகம் தான் உலகிலேயே அதிகமான மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்ட புஸ்தகம் இல்லையா? அதிகமான விற்பனை, அதிகமான டிஸ்ட்ரிபியூஷன், அதிகமான மொழிபெயர்க்கப்பட்ட புஸ்தகம் நம்முடைய வேத புஸ்தகம். அதற்கு அடுத்தபடியாக பலர் சொல்லக்கூடிய புஸ்தகம், அதிகமான மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்ட புஸ்தகம் எது என்று சொன்னால், ஏறத்தாழ 350 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜான் பனியன் என்கிற தேவ மனிதன் எழுதிய மோட்ச பிரயாணம் இல்லையா, பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் என்கிற அந்த புஸ்தகம். நாம் பலர் அதை படித்திருக்கலாம், சிறு பிள்ளையிலிருந்து நாம் அந்த கதைகளை எல்லாம் கேட்டிருக்கலாம் இல்லையா? எப்படி ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி பெயர் கொண்ட ஒரு மனிதன் எவ்விதமாக இந்த உலகிலிருந்து அவன் நித்திய ராஜ்யத்தை நோக்கி, அவன் இந்த தேவனுடைய மகிமையின் பட்டணத்தை நோக்கி செல்கிறான். அந்த வாழ்க்கையிலே, அந்த யாத்திரையிலே ஏற்படக்கூடிய போராட்டம், பிரச்சனைகள், அவமானங்கள், அதே நேரத்தில் ஆச்சரியங்கள், அற்புதங்கள் என்று சொல்லி மிக அழகாக அதை ஒரு உவமையாக எழுதியிருப்பார் இல்லை? ஆங்கிலத்தில் அதை ஆலிகிரி என்று சொல்லுவோம். அவ்விதமாக அழகாக அந்த புஸ்தகத்தில் எழுதியிருப்பார். சில வேளைகளிலே அந்த யாத்திரையிலே கரடு முரடான பகுதிகள் வரும் இல்லையா? வாழ்க்கையிலே நடக்கும் பொழுது சில நேரங்களிலே சீராக வேகமாக நடக்கும்படியாக சமவெளியாக வாழ்க்கை வரும். சில வேளைகளிலே மேடுகள் இல்லையா, போராட்டங்கள், மேடுகளிலே ஏறுவதை போல இருக்கும். அதே போல் சில வேளைகளிலே இந்த பூலோக யாத்திரையிலே, வாழ்க்கையிலே பாவ சோதனைகள் நாம் வழுக்கி விழுந்துவிடக்கூடிய பாதையாகவும் சில வேளைகளிலே நமக்கு அமைந்துவிடும். எனவே இந்த இரவிலே இந்த ஆபிரகாம் லோத்தின் பகுதியை மையமாக வைத்து தியானிக்கும் பொழுது, குறிப்பாக லோத்துவும் சோதோமுக்கும் உள்ள தொடர்பை குறித்து இந்த பகுதிகளிலே நாம் பார்க்கும் பொழுது, உங்களோடு கூட நான் பேச விரும்பும் தேவ செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், சோதோமின் சறுக்கு பாதையை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். Beware of the slippery slope of Sodom. Beware of the slippery slope of Sodom. சறுக்கு பாதையிலே வழுக்கி விழுந்து போகக்கூடிய ஒரு பாதை. எவ்விதமாக லோத்து அதை நோக்கி செல்கிறார், அவருடைய வாழ்வு எப்படி ஆகிறது என்று சொல்லி ஒரு சில கருத்துக்களை நான் வேகமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது தெரிந்த பகுதி என்பதனாலே நான் மிகவும் ஆழமாக இதுக்குள்ளாக நான் செல்ல விரும்பவில்லை. ஆனால் ஒரு சில வசனங்களை வேகமாக உங்களுக்கு நான் சுட்டி காட்டுகிறேன். 12வது அதிகாரத்திலே கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார் இல்லையா? முதல் 3 வசனங்களிலே சொல்லுகிறார், அவரை அழைத்து, நான் உனக்கு காட்டும் தேசத்திற்கு நீ செல்ல வேண்டும், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இப்படி கர்த்தர் பல ஆசீர்வாதங்களை அவர் யாருக்கு கொடுக்கிறார்? ஆபிரகாமுக்கு கொடுத்து விட்டு கடைசியாக 3வது வசனத்தில் சொல்லுகிறார், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆங்கில வேதாகமத்திலே பல்வேறு விதங்களிலே ஆண்டவர் அவரை ஆசீர்வதிப்பார். I will bless you and I will those whom you will bless என்று சொல்லி பல்வேறு ஆசீர்வாதங்களை கொடுத்து விட்டு கடைசியில் என்ன சொல்லுவார்? You will become a blessing to the nations. சகல ஜாதிகளுக்கும் உன்னை ஆசீர்வாதமாக மாற்றுவேன். ஆபிரகாமிற்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் இஸ்ரவேல் தேசத்திற்கு கொடுக்கப்படுகிறது. பின்பு புதிய ஏற்பாடிலே இயேசுவின் வருகைக்கு பின்பாக அது திருச்சபைக்கு கொடுக்கப்படுகிறது. திருச்சபை ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட திருச்சபை. ஆனால் நாம் கேட்க வேண்டிய கேள்வி, எதற்காக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? நான் அடிக்கடி சொல்லும் ஒரு காரியம், today in Christianity the word that is most used, misused and abused is the word blessing இல்லையா? கிறிஸ்தவத்தில் இன்று அதிகமாக பயன்படுத்தப்பட்டும் அதிகமாக தவறாக பயன்படுத்தப்படும் வார்த்தையும் என்ன வார்த்தை? ஆசீர்வாதம் இல்லையா? எல்லாத்திலையும் blessing, ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் ஒரு தெய்வம். ஒரு நாணயத்திற்கு 2 பகுதிகள் எப்படியோ அப்படியே ஒரு புறம் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். அது ஒரு நாணயத்தின் ஒரு புறம். ஆனால் பல வேளைகளிலே திருச்சபை
அல்லது தேவ ஜனம் அதோடு நின்று விடுகிறார்கள் இல்லையா? நம்முடைய பகுதியிலும் நமக்கு தெரியும், இன்றைய காலத்திலே ஆசீர்வாத உபதேசங்கள், செழிப்பின் உபதேசங்கள் அதிகமாக பெருகி இருக்கிறது. எதை எடுத்தாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், அதோடு கூட நிறுத்தி விடுகிறோம். ஆனால் அதற்கு பின்பாக we need to ask a question. திருச்சபை ஆண்டவரால் இந்த உலகிலே அனுப்பப்பட்ட அந்த திருச்சபை will ask a question. What is the question? Why has God blessed the church? ஏன் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார்? ஆபிரகாமிற்கு சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் பின்பு என்ன சொல்கிறார்? நீ சகல ஜாதிகளுக்கும் ஆசீர்வாதமாக நீ மாறுவாய். அப்படி என்றால் we are blessed to become a blessing to the nations, இல்லையா? சகல ஜனங்களுக்கும் நம் மூலமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் செல்லும்படியாக கர்த்தர் அவருடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் இந்த ஆசீர்வாதத்தில் இன்றைக்கு ஒரு குழப்பம், இல்லையா? அந்த என்ன குழப்பம் என்று சொன்னால், அது தவறான விதத்திலே புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், we could say we have a very reductionist understanding of blessing. எப்படி? ஒரு குறுகிய ஒரு நோக்கத்தோடு ஆசீர்வாதத்தை இன்றைக்கு பலர் கண்ணோக்குகிறோம். குறிப்பாக கிறிஸ்தவத்தில் என்னவென்று சொன்னால், we have reduced God's blessing only to the physical and the material realms of life. நம்முடைய வெறும் சரீர பிரகாரமான உலக பிரகாரமான காரியங்களுக்கு மாத்திரம் நாம் ஆசீர்வாதத்தை ஒதுக்கி விடுகிறோம் அல்லது குறுக்கி விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் கூறும் ஆசீர்வாதம், அவர் ஜனத்திற்கு தரும் ஆசீர்வாதம், அவர் ஜனத்தின் மூலமாக உலகத்திற்கு தரும் ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள், இல்லையா? அவர் தரக்கூடிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து இன்றைக்கு அதிகமாக கிறிஸ்தவத்தில் பேசப்படுவதில்லை. ஆவியின் கனியின் வெளிப்பாடு, ஆவிக்குரிய வரங்களின் வெளிப்பாடு, கர்த்தருடைய நாமத்திற்கு சாட்சியாக வாழுவது, இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து இன்று திருச்சபையிலே பேசுவதற்கு தவறிவிடுகிறோம். மாறாக இந்த ஆசீர்வாதத்தை வெறும் உலக பிரகாரமான சரீர பிரகாரமான காரியங்களுக்காக குறுக்கி விடுகிறோம். So we have a very reductionist understanding of God's blessing, and I believe it is a tragedy. அது மிகவும் வருந்தத்தக்க ஒரு காரியம். திருச்சபை கர்த்தரின் ஆசீர்வாதத்தை சரியாக புரிந்து கொள்ளாதபடியினாலே today we have a very reductionist understanding of blessing. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்த பொழுது சொன்னார், உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆபிரகாமை. ஆண்டவர் ஆசீர்வதித்தார், உலக பிரகாரமாகவும் ஆசீர்வதித்தார். there is no doubt about it. ஆனால் அவர் சொல்லுகிறார், நீ சகல ஜனத்திற்கும் ஆசீர்வாதமாக மாறுவாய். Today the church of God has unfortunately forgotten that blessing. அந்த ஆசீர்வாதத்தை பேசுவதற்கு இன்று திருச்சபை தயங்குகிறது. இன்று திருச்சபையிலே அதை குறித்து பேசும் அந்த சத்தியம் குறைந்து போய்விட்டது. ஏனென்றால் நாம் ஆசீர்வாதத்தை ரொம்ப குறுக்கிட்டோம், இல்லையா? ரொம்ப சுருக்கிட்டோம். we view it only as a physical material blessing. ஆனால் சகல ஜாதிகளுக்கும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை அறிவிக்கும் உன்னதமான பாக்கியம். அம்மா ஐயா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்டு நித்தியத்திற்கு பாக்கியவான்களாக மாற்றப்படும் காரியம், இதை காட்டிலும் மேலான எந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கக்கூடும்? அந்த ஆசீர்வாதம் உலகிற்கும் வர வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதுதான் திருச்சபையின் தலையாய கடமை. திருச்சபை என்று அதை மறந்து போகிறதோ, தேவ ஜனம் என்று அதை மறந்து போகிறார்களோ, நமக்கும் மற்றவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, இல்லையா? மற்றவங்களும் அற்புதம் செய்யலாம், நம்மளும் அற்புதம் செய்யலாம். மற்றவங்களும் பிசாசை ஓட்டலாம், நம்மளும் பிசாசை ஓட்டலாம். ஆனால் பூமியிலே ரட்சிக்கப்படும்படியாக மனுஷருக்குள்ளாக அவருடைய நாமத்தை அல்லாமல் வேறு எந்த நாமமும் கொடுக்கப்படவில்லை. இந்த ஆசீர்வாதத்தை பேசுவதற்கு நாம் ஏன் தயங்குகிறோம்? ஏன் அதை மறந்து போயிருக்கிறோம்? இந்த நாளிலே நம்முடைய திருச்சபையானது, I believe the church needs to rediscover the gospel.
The church needs to come back to understand what the realistic understanding of the blessing of Jesus. இயேசுவானவர் தரும் ஆசீர்வாதம் என்ன என்பதை திருச்சபை தேவ ஜனம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆமையா, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தின் உன்னதமான ஆசீர்வாதம் என்ன? அந்த ஆசீர்வாதத்தின் உன்னதமான ஆசீர்வாதம் நாம் இயேசுவை போல மாற்றப்பட்டு, இல்லையா, நித்தியத்தின் பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு அதை சுவிசேஷமாக மற்றவர்களுக்கும் பாக்கியம். இதை நாம் மறந்து போகக்கூடாது. So that is a problem, a reductionist understanding of blessing. ஆனால் இங்கு ஆண்டவர் ஆபிரகாமிற்கு பரந்து விரிந்த தரிசனத்தை கொடுக்கிறார், இல்லையா? பரந்து விரிந்த விதத்திலே சகல ஜாதிக்கும் நீ ஆசீர்வாதமாக மாற்றப்படுவாய். இதே ஆசீர்வாதத்தை தான் பின்பு திருச்சபைக்கும் ஆதி அப்போஸ்தலருக்கும் சொல்லுகிறார், இல்லையா? மத்தேயு 28வது அதிகாரத்தில் நீங்கள் உலகம் எங்கும் சென்று சீஷர்களை உருவாக்குங்கள் என்று சொல்லி, அதே இதைத்தான் நமக்கு பேராயரையா சொன்னதை போல யோவானின் நாம் நிருபத்திலும் நாம் அவ்விதமாக வாசிக்கிறோம், இல்லையா? சுவிசேஷத்திலும் நீர் என்னை அனுப்பியதை போல நான் இவர்களை இந்த உலகத்தில் அனுப்புகிறேன். அந்த சுவிசேஷத்தின் ஆசீர்வாதத்தை சுமந்து செல்லும்படியாக. ஏன் இந்த கூடுகை நமக்கு வருடம் வருடம் நடைபெறுகிறது? ஏன் என்று சொன்னால், அந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை நமக்கு சுமந்து கொண்டு வந்தவர்கள், இல்லையா? அந்த ரட்சிப்பினாலே நம்முடைய வாழ்க்கை மாற்றி அமைக்கப்படுகிறது. சரீரமும் சமுதாயத்திலும் மாற்றம் அடைகிறது. அதற்கும் மேலாக ஆவிக்குரிய ஒரு மாறுதல் வருகிறது, ஒரு விழிப்புணர்வு வருகிறது. ஸோ இந்த வேதத்தின் ஆசீர்வாதத்தை நமக்கு ஆபிரகாமுடைய இந்த பகுதியிலே கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர், இல்லையா? குறுகிய கண்களோடு ஆசீர்வாதத்தை பார்க்கக்கூடாது. பரந்து விரிந்த ஆண்டவர் காட்டக்கூடிய உண்மையான ஆசீர்வாதத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று. அது ஒரு தவறான எண்ணம் நம்முடைய திருச்சபைகளில் அதிகமாக இருக்கு, குறிப்பாக தமிழ் திருச்சபைகளில் இருக்கிறது. ரிடக்ஷனிஸ்டிக் வியூ ஆஃப் பிளெஸிங். இரண்டாவது ஒரு தவறான கருத்து இருக்கிறது, which is a consumerist view of God's blessing. என்னது? consumerist view of God's blessing. அதாவது இந்த ஆசீர்வாதம், கர்த்தர் தரும் ஆசீர்வாதம் எனக்கு மாத்திரம்தான், சரியா? இது என்னுடைய வாழ்க்கை தான். அதனால இன்னைக்கு நான் இது வச்சிருக்க சைக்கிள்னா நாளைக்கு மோட்டர் சைக்கிள், அதுக்கப்புறம் கார், அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர், அதுக்கப்புறம் சொந்த பிளேன், அப்படிலாம் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய தேவ ஊழியர்கள் நம்முடைய தமிழக கிறிஸ்தவத்தில் எழும்பிவிட்டார்கள். ஏன் எழும்புறாங்க? Where there is demand, there will be supply. Right? டிமாண்ட் இருந்துச்சுன்னா அங்கே சப்ளை இருக்கும். டிமாண்ட் எங்கே இருக்கு? நம்ம ஜனங்கள் மத்தியில் தானே இருக்கு, இல்லையா? ஏன்னா நமக்கு வேதம் சரியாக கற்றுக்கொள்ளாதபடியினாலே இந்த தவறுதல். ஆனால் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார்? ஆபிரகாமிற்கு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் ஆபிரகாமே, ஆனால் இந்த ஆசீர்வாதம் உன்னுடைய சுயத்திற்காக மாத்திரம் கொடுக்கப்படவில்லை. Please listen to me tonight. The blessing that I give you, it is not for your selfish consumption. எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் சுகத்திற்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் மாத்திரம் இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்காக ஆண்டவர் ஆசீர்வாதம் தரவில்லை. Because you are blessed to be a blessing. ஆனால் நம்ம மைண்ட் செட்டெல்லாம் இன்னைக்கு ஒரு கன்சியூமர் மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், இந்த கோயிலுக்கு போனால் இது கிடைக்குங்க, அல்லாட்டி அந்த ஊழியர்கிட்ட போனால் அது கிடைக்குங்க. We have become mere consumers of God's blessings. என்ன ஒரு வேதனை! மாறாக ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர், சரீர பிரகாரமாக உலக பிரகாரமாக ஆசீர்வதித்திருக்கிறீர், அதற்கும் மேலாக ஆவிக்குரிய விதத்தில் ஆசீர்வதித்திருக்கிறீர் சுவாமி. நான் எப்படி இந்த உலகிற்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்று எனக்கு கற்றுத்தாரும். நான் என்னுடைய PhD படிப்பு இறையியல் கல்லூரி அமெரிக்காவில் படிக்கும் பொழுது ஒரு முறை அமெரிக்காவிலே ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் சர்ச்சில் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அங்கே ஒரு இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கல்ச்சுரல் டைனமிக்ஸ். அந்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் திருச்சபையில் பேசும் பொழுது அங்கே எப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம ஊர் கொஞ்சம் பெந்தேகோஸ்து சபை மாதிரி தான் இருக்குதும். இப்போ நாம் பேசும் பொழுது அங்கே அல்லேலூயா ஆமேன் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அதில் அவங்க ரொம்ப சத்தமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஆள் பேசுகிறீங்க, அந்த சபையில் ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா 11 செய்தி ஒரே நேரம் போயிட்டே இருக்கும். சரி,
ஆமாம், நீங்கள் பேச பேச அங்கேருந்து ஆளுங்க கம் ஆன் ப்ரீச் இட், ஐயா பேசுங்க, நீங்கள் அப்படியெல்லாம் இஷ்டத்துக்கு காமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, அது ஒரு வித்தியாசமான அனுபவம். அப்போ நான் பேசும் பொழுது என்னுடைய நண்பர் தான் அங்கே பாஸ்டராக இருந்தார். அவர் சொன்னார், பிரபு நீங்கள் உங்கள் முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார், அவர் ரொம்ப சத்தமாக பேசுவார், நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு. ஆனால் உண்மைதான், நாம் பேசிகிட்டே இருப்போம், அவரும் சைடில் ஒரு மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கிறார். நான் வாய்ஸ் ரைஸ் பண்ணால் அவரும் வாய்ஸ் ரைஸ் பண்ணுறார், நான் வாய்ஸ் இறக்குனா அவரும் வாய்ஸ் இறக்குறார். we were like competing for decibel levels. அப்போ நான் ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு என்னுடைய வேதாகமத்தை திருப்பிட்டு இருக்கிறேன். அந்த வசனத்தை எடுக்கிறதுக்காக எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ அவர் சத்தமாக அவர் சொல்கிறாரு, ப்ரீச்சர் டேக் யூ டைம். சரியா ஐயா, நீங்கள் உங்கள் நேரத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு எல்லாம் அமைதியாக இருக்கும்போது அவர் சத்தமாக சொல்கிறாரு. அது நான் அடிக்கடி ப்ரீச் பண்ணும்போது எனக்கு அவர் சொன்ன அந்த சத்தம் இன்னும் காதுக்குள்ளே இருக்குது. ஏன்னா ஏறத்தாழ என்னுடைய 30 ஆண்டு பிரசங்க ஊழியத்தில் அவர் ஒருத்தர் தான் சொல்லியிருக்கிறாரு, ப்ரீச்சர் டேக் யூ டைம். சரியா, இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் சொல்லலாம், ப்ரீச்சர் டோன்ட் டேக் மை டைம். இப்போ கூட நீங்கள் ஒரு சிலர் யோசிக்கலாம், ஐயோ நேரம் ஆயிடுச்சு அப்படி யோசிக்கலாம் இல்லையா. ஆனால் அந்த திருச்சபையிலே ஏன் அந்த பகுதியை சொல்லுன்னு சொன்னால், ஒன்று அவருடைய அந்த சத்தம் எனக்கு இன்னும் நினைவில் இருக்குது. ஆனால் அந்த சின்ன திருச்சபையிலே அவங்களுடைய ஆல்டரில் ஒரு போஸ்டர் இருந்தது, ஒரு போஸ்டர். அதில் அவர்கள் என்ன எழுதியிருந்தார்கள் என்றால், ஜாய், JOY, ஜாய். ஜே பக்கத்தில் ஜீசஸ் ஃபர்ஸ்ட், இயேசுவுக்கு முதலிடம். ஓ பக்கத்தில் அதர்ஸ் நெக்ஸ்ட், அதற்கு பின்பு மற்றவர்கள். ஒய் கடைசி, அது பக்கத்தில் யுவர் செல்ஃப் லாஸ்ட். Christ-centered, other-oriented, self-denying life. If you would ask me what is the definition of being a Christian, I would say Christ-centered, other-oriented, self-denying life. இயேசுவை மையப்படுத்தி சுயத்தை வெறுத்து மற்றவர்களுக்காக வாழும் வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் திருச்சபை அழைக்கப்பட்ட அழைப்பு. ஆனா இன்னைக்கு இயேசுவுக்கும் முதலிடம் இல்லை, மற்றவர்களுக்கும் இடம் இல்லை இல்லையா. ஏன்னா we have become mere consumers of God's blessing. இங்கே எனக்கு blessing கிடைக்கலன்னா நான் அங்கே போயிடுவேன் இல்லையா. Because we have become mere consumers. What a tragedy! What a tragedy! இது ஒரு வருந்தத்தக்க ஒரு காரியம் இல்லையா. ஏனென்றால் நாம் புரிந்து கொள்ளவில்லை ஆண்டவருடைய ஆசீர்வாதம், அந்த மகிமையின் ஆசீர்வாதத்தை புரிந்து கொள்ளாதபடியினால் தான் நம்முடைய ஜனம் ஒவ்வொரு இடமாக ஓடி அலைந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இரவிலே ஆபிரகாமை ஆசீர்வதித்த தெய்வம் உங்களையும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவரின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீங்கள் மீட்கப்பட்டிருந்தால் உங்களைப் போல ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் இந்த உலகிலே இல்லை. ஆனால் அதோடு நிறுத்தி கொள்ளாமல் கேளுங்கள், ஆண்டவரே ஏன் என்னை ஆசீர்வதித்தீர்? Why have you blessed me? பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், in order to become a blessing to the nations. ஆபிரகாமும் லோத்துவும் ஒன்றாக வருகிறார்கள், எகிப்து தேசத்திலிருந்து வெளியிலே வருகிறார்கள். நமக்கு வாசித்த பகுதி 13வது அதிகாரத்திலே 2 பேரும் இப்பொழுது சீமான்களாக வெளியே வருகிறார்கள் இல்லையா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். Never forget it. I never say God doesn't bless us. கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அதோடு நிறுத்தி கொள்ளாதீர்கள், அதுக்கு மேலே கேளுங்க, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் ஏனையா கொடுத்தீங்க? நான் கேட்டேன், ஆண்டவரே ஏதோ ஒரு மூலையிலே, ஏதோ ஒரு சிறு கிராமத்திலே என்னுடைய மூதாதையர்கள் உம்மை அறிந்து கொண்டார்கள் ஐயா. அந்த விசுவாசத்தை நீர் தலைமுறை தலைமுறையாக நீர் எங்களுடைய குடும்பத்திலே விதைத்து வைத்தீர் சுவாமி, தொடர்ந்து வளரச் செய்தீர் ஆண்டவரே. இன்றைக்கு அமெரிக்காவிலே PhD படிப்பை கொடுத்தீர் சுவாமி. இந்த ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்தீரே, ஏன் எனக்கு கொடுத்தீர்? பல வாய்ப்புகள் இருந்தது அங்கேயே தங்கிவிடும்படியாக. ஆனால் கர்த்தரிடம் சொன்னேன், ஆண்டவரே என்னுடைய இளமை காலத்தை உமக்காக என்னுடைய தேசத்திலே செலவிட விரும்புகிறேன் சுவாமி. சகல ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாக மாற விரும்புகிறேன் ஆண்டவரே.
அப்போ தேசத்தில் 2 பேரும் பெரிய பணக்காரங்க ஆயிட்டாங்க. அவர்களுடைய ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்குள்ள சண்டை வருது இல்லையா? ஏன்னா தண்ணி இல்லை, போதுமான சாப்பாடு அவங்க மிருக ஜீவனுக்கு இல்லை. சண்டை வந்தோடனே அவர் ஆபிரகாம் சொல்றார் லோத்துவை கூப்பிட்டு, எப்பா நீ எங்க நீ போகணுமோ நீ போ, ஓகே, யூ மேக் த ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஏன்னா நம்ம சண்டை போட்டுட்டு ஒன்றா இருக்க வேண்டாம், யூ மேக் த ஃபர்ஸ்ட் சாய்ஸ். அப்போ தான் நம்ம வாஸ்த பகுதி 13வது அதிகாரத்தில் பார்க்குறோம் இல்லையா? 10வது வசனம், லோத்து என்ன செய்கிறாராம்? கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதியின் சமவெளி எகிப்தை போன்று இருக்கிறது இல்லையா? கர்த்தருடைய தோட்டத்தை போன்று இருக்கிறது, செழிப்பின் மிகுதி. அப்போ வேதம் சொல்லுது, லோத்து அதை 11வது வசனம், அதை முழுவதையும் தெரிந்து கொண்டு, தமிழ் வேதாகமத்தில் தெரிந்து கொண்டுன்னு போட்டிருக்கு. ஆங்கில வேதாகமம் NIV வெர்ஷன்ல சொல்லுது, லார்ட் chose it for himself. He chose it for himself. தனக்கென்று தெரிந்து கொண்டு இல்லையா? பாருங்க, அவனுடைய வாழ்க்கையின் நோக்கம், அவனுடைய தீர்மானத்தின் அடிப்படை, நல்ல கவனிங்க, அவனுடைய தீர்மானத்தின் அடிப்படை வெறும் செழிப்பு. Do not forget it. My dear brothers and sisters, tonight this message is for you. Whoever is hearing, this is for you. எதன் அடிப்படையிலே உங்கள் வாழ்க்கையில் தீர்மானத்தை எடுக்கிறீர்கள்? லோத்து சொல்லியிருக்கலாம், ஆபிரகாம் ஐயா, ஏன்னா that was a patriarchal family இல்லையா? ஆண்களை மையப்படுத்திய அந்த குடும்ப உறவு ஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு ஃபேமிலி. இந்த ஆபிரகாம் தேவனுடைய மனிதர், தேவனோடு கூட சஞ்சரிக்கும் மனிதர். ஐயா, நீங்கள் ஜெபியுங்கள், நீங்கள் எனக்கு ஜெபித்து சொல்லுங்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கேட்டிருக்கலாம். ஆனால் அதைவிட ஒரு மேலாத காரியத்தை லோத்து செஞ்சிருக்கலாம். என்ன செஞ்சிருக்கலாம்? லோத்து ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், ஆண்டவரே நான் எங்கு செல்ல வேண்டும், லோத்து கேட்டிருக்கலாம் இல்லையா? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நீங்கள் 2 காரியம் நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க. ஒன்று என்னன்னா, ஆபிரகாம் இந்த இடத்திலே ஒரு கூடாரத்தை வைத்தான் என்று இருக்கும். அது உடனே என்ன இருக்கும்? அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். If you remember Abraham, you can remember him for 2 important characteristics. Number 1, he was a man of tent, and number 2, he was a man of altar. அவனுடைய வாழ்க்கையில் 2 முக்கியமான காரியம். ஒன்று கூடாரம், இன்னொன்று பலிபீடம். கூடாரம், பலிபீடம், டென்ட் அண்ட் ஆல்டர். கூடாரம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், இந்த உலகிலே நான் பரதேசியாக ஜீவிக்கிறேன் சுவாமி, அநித்தியமான இந்த உலகிலே உம்முடைய ராஜ்யத்தின் நோக்கத்தை கொண்டு வரும்படியாக நீர் இங்கு வைத்திருக்கிறீர். நீர் எங்கெல்லாம் அனுப்புகிறீரோ, நீர் எதையெல்லாம் செய்ய சொல்லுகிறீரோ அதை செய்யும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். Tent points to the temporality of life. அநித்தியமான இந்த உலகிலே நித்தியத்தின் மகிமையின் ஆசீர்வாதத்தை சொல்லும்படியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். கூடாரம் அதை காட்டுகிறது. 2வது பலிபீடம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், ப்ராக்சிமிட்டி இல்லையா? ஆண்டவரோடு உள்ள நெருக்கம், ஒப்படைப்பு, சரணாகதி. ஆண்டவரே, என் வாழ்க்கை உமக்கு முன்பாக ஒரு பலியாக தருகிறேன். ஆபிரகாமின் வாழ்க்கை அப்படி இருந்தது. லோத்து நீங்க வாசித்து பாருங்க, கூடாரத்தை போட்டான் இருக்கு. ஆனா எங்க போட்டாரா? நமக்கு வாசித்த இதுல பார்க்கிறோம். முதலாவது என்ன போடுகிறார்? அந்த யோர்தானின் சமவெளியின் அருகில் உள்ள அந்த வசனத்தில் பாருங்களேன், பட்டணங்களிலே அவன் முதலாவது வசிக்கிறான். 12வது வசனம் பாருங்க, முதலாவது எங்க வசிக்கிறான்? முதலாவது யோர்தானின் சமவெளி, செழிப்பு நிறைந்த பகுதி, அதை தெரிந்து கொண்டு அங்குள்ள பட்டணங்களிலே வசிக்கிறான். ஏன் பட்டணத்தில் வசிக்கிறான்? ஏனென்றால், if you live in a city, in those days the city will have walls. பெரிய பட்டணங்களை சுற்றிலும் மதில்கள் உண்டு. உங்களுக்கு எரிகோ பட்டணத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அந்த மதில்களை தாங்கி பிடித்து கொள்ளும் பெரிய தூண்கள் உண்டு. எதிரிகள் நுழைந்து விடாதபடி இருக்கக்கூடிய மிக கனமான கதவுகள் உண்டு. அந்த பட்டணத்தை ஆளக்கூடிய ராஜாக்கள் உண்டு. அந்த ராஜாக்களுக்கு சேவை செய்யக்கூடிய போர் தளபதிகளும் வீரர்களும் உண்டு. எனவே பட்டணத்தில் வாழ்ந்தால் நாம் பாதுகாப்பாக வாழ்ந்து கொள்ள முடியும் என்ற எண்ணம் லோத்துக்கு இருந்தது. Because he thought city will bring security.
என் பாதுகாவல் நான் பட்டணத்தில் இருந்தால் எனக்கு இருக்குங்க, ஆனால் கூடார வாசியாய் அங்கங்கே நான் திரிஞ்சிட்டே இருந்தேன்னா எனக்கு பாதுகாப்பு இல்லை. லோத்துவே, நீ மறந்து போனாய். You have forgotten something, Lord. Your security does not lie upon the strength of the walls of your city. உன்னுடைய பட்டணத்தின் மதில்களின் பலத்தில் உன்னுடைய பாதுகாப்பு இல்லை. மாறாக கர்த்தரை நம்பி கூடாரவாசியாகவும் பலிபீடத்தை தொழுது கொள்ளும் மனிதனாகவும் வாழும் பொழுது அங்கு உன்னுடைய பாதுகாவல் உண்டு. அருமையான அம்மா, ஐயா, தம்பி, தங்கச்சி, tonight I want to ask you a question. Where is your security? உன்னுடைய வாழ்வின் பாதுகாவல் எங்க இருக்கிறது என்று யோசிக்கிறாய்? என் படிப்பில் இருக்குங்க, என் குடும்பத்தில் இருக்கு, என் பணத்தில் இருக்கு, என் வேலையில் இருக்கு. இதெல்லாம் திடீரென்று ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆனால் உங்களுடைய பாதுகாவல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்க வேண்டும். திருச்சபை, கர்த்தரின் திருச்சபை இந்த உலகிலே சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய பாதுகாவல் கர்த்தரிடத்தில் தான் இருக்கிறது. அந்த நம்பிக்கை, தைரியம் திருச்சபைக்கு வர வேண்டும். அப்போ அவர் என்ன செய்யறாரு? முதல்ல பட்டணங்களில் போயிருக்கிறார். அடுத்தது என்ன செய்யறாரு? அதே வசனத்தை பார்க்கிறோம். இப்போ என்ன செய்யறாரோ? சோதோமிற்கு நேராக கூடாரம் போட்டிருக்கிறாரு. உடனே அதுக்கு அடுத்த வசனம் வேதத்தில் வாசிக்கிறோம், சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறார்கள், பாவம் செய்தவர்களாக இருக்கிறார்கள். அப்போ பாருங்க, அதனால தான் I told you it's a slippery slope. அது ஒரு சறுக்கு பாதை. வெறும் செழிப்பை மாத்திரம், வெறும் சுயத்திற்காக உள்ள செழிப்பை மாத்திரம் நம்பி செல்லும் லோத்து இதுவும் திருச்சபைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இப்படிப்பட்ட திருச்சபையின் மக்களும் உண்டு. எனவேதான் இந்த இரவிலே ஆண்டவர் 2 விதமான கோட்பாடுகள் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஒன்று ஆபிரகாம், ஒன்று லோத்து. கர்த்தருடைய திருச்சபை எவ்விதமாக இருக்க வேண்டும்? ஆபிரகாம் போல் இந்த உலகில் வாழ வேண்டுமா? லோத்துவை போல வாழ வேண்டுமா? கர்த்தருக்காக வாழ வேண்டுமா அல்லது சுய செழிப்பிற்காக வாழ வேண்டுமா என்று சொல்லி திருச்சபை முடிவு செய்ய வேண்டும். The church of God must decide who they will be, their model, whether Abraham or Lot. இன்னைக்கு இரவில் உங்க வாழ்க்கையின் முன்மாதிரி யாரா இருக்கிறாருங்க? ஐயா, ஆபிரகாம் மாதிரி கர்த்தரையே நம்பி கூடாரவாசியாக அவருடைய நாமத்தின் மகிமைக்காக, அவருடைய ராஜ்யத்தின் திட்டத்திற்காக இந்த உலகத்திலே எங்கு சென்றாலும் எங்கு அனுப்பினாலும் செல்வதற்கு ஆயத்தமாக பலிபீடத்தை கட்டி தொழுது கொள்ளும் அந்த ஒரு முன்மாதிரியா அல்லது சுய செழிப்பிற்காக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முன்மாதிரியா? அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது இல்லையா? நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நீங்கள் வாசிங்க. நேரம் இருக்கிறதுனால நான் அதை வாசிக்க போகிறதில்ல. ஆனால் அதுக்கு அடுத்த அதிகாரம் 14வது அதிகாரத்திலே சோதோமிற்கு எதிராக ஒரு அரசன் வந்து என்ன செய்கிறானா, சோதோமினுடைய அரசனை தோற்கடித்து விட்டு சோதோமில் உள்ள எல்லா ஜனங்களையும் அவருடைய சொத்துக்களை எல்லாம் தூக்கிட்டு போயிடுறாரு. அதில் 12வது வசனம் பாருங்க, 14:12. ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியினால். அப்ப இதுக்கு முன்பாக உள்ள, அதுக்கு முந்தின அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது சோதோமிற்கு நேராக கூடாரம் போடுறாரு, அப்புறம் சோதோமுக்கு உள்ளே குடியிருக்கிறாரு. சரியா? ஆனா என்ன ஆயிடுச்சு பாருங்க, சோதோமில் குடியிருந்தபடியினால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள். தேவ ஜனமே, ப்ளீஸ் லிசன் டு மீ டுனைட். இந்த இரவிலே கர்த்தருடைய வார்த்தையை தயவு செய்து கூர்ந்து கவனியுங்கள். எந்த பட்டணத்தின் மதில்கள் அவனுக்கு பாதுகாப்பை தரும் என்று நினைத்திருந்தானோ அந்த பட்டணத்தின் மதில்கள் அவனுக்கு பாதுகாப்பை தரவில்லை. எந்த இடம் அவனுக்கு சுய செழிப்பை தரும் என்று அவனாக சுயமாக தீர்மானம் எடுத்து சென்றானோ அவன் பொருட்கள் எல்லாம் கொள்ளை போய்விட்டது. என்ன ஒரு பரிதாபமான நிலை! ஆனா அப்புறம் அதை யாரு மீட்டெடுத்து கொண்டு வருகிறார்? ஆபிரகாம் தான் அதை மீட்டெடுத்து கொண்டு வருகிறார். லோத்துவை முன்மாதிரியாக கொண்டு வாழும் பல கிறிஸ்தவர்களுக்கு இந்த இரவு எச்சரிப்பின் செய்தி. Tonight there is a warning that is coming to you, God's people who have made Lot as a model. என்னுடைய சுயத்திற்காக தான் வாழுவேன், இதெல்லாம் எனக்கு பாதுகாவல் தரும் என்று சொல்லி யோசித்தால் God can just like that take it away. God can take it away. Beware of the slippery slope of Sodom. சோதோமை நோக்கி கூடாரம் போடுறாரு, சோதோம்குள்ள போயிட்டாரு.
இப்போ இன்னும் பாருங்க, 19வது அதிகாரத்தில் பார்க்குறோம், 2 தேவ தூதர்கள் வராங்க இல்லையா? உங்களுக்கு தெரியும், அதுக்கு முந்தின அதிகாரம் சோதோம் குமாரா அழிக்கப்பட போகிறது என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் கெஞ்சுகிறார் இல்லையா? ஒரு முறை லோத்தை மீட்டெடுத்துட்டு வந்துட்டாரு, இப்போ 2வது முறையும் கெஞ்சுறார், ஆண்டவரே 50 பேர் இருந்தா 45 பேர். இப்போ நம்ம ஏலம் போடும்போது இல்லையா, நம்பர் கூட்டிகிட்டே போகும், இங்கே நம்பர் குறைஞ்சிட்டே வருது. 50, 45, 40, 30, கடைசியில் 10 வரைக்கும் கொண்டு வந்துட்டாரு. ஒருவேளை ஆபிரகாம் நினைச்சிருக்கலாம், லோத்து ஆமா நீதிமான் தான், கடவுளை தெரிஞ்சவர் தான், அவர் அங்கதான் இருக்கிறாரு, ஒருவேளை அந்த பட்டணத்தில் ஒரு 10 பேரையாவது லோத்து ஆதாயம் செய்திருப்பார், 10 நீதிமான்களாவது இருக்கும் லோத்துவினுடைய ஊழியத்தினாலே. ஆனா இல்லை இல்லைங்களா, லோத்து குடும்பமே தப்பிச்சது ரொம்ப கஷ்டம். அப்ப லோத்து எங்க உட்கார்ந்திருக்கார் பாருங்க, 19வது அதிகாரம் 1வது வசனம், லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருக்கிறார். அப்படின்னா வாசல், சோதோமின் வாசல் என்று சொன்னால் அந்த சிட்டி கேட். பொதுவாக அந்த சிட்டி கேட்டில் அமர்ந்திருப்பது என்று சொன்னால் he has become a prominent powerful member of the city. அந்த பட்டணத்தில் உள்ள ஒரு முக்கியஸ்தரா மாறிட்டாரு. ஆனாலும் அந்த 2 தேவ தூதர்களையும் அவர் அழைத்து செல்கிறார், அவர்களுக்கு உபசரிக்கிறார், அவர்களை நல்ல முறையாக பார்த்து கொள்கிறார் இல்லையா? சோதோமியர்கள் அவர்களுக்கு விரோதமாக பாவம் செய்ய துணிந்த பொழுது லோத்து அவர்களை காத்து கொள்கிறார். அப்போ அந்த தேவ தூதர் சொல்றாங்க, நீங்க ஓடி போயிருந்த இடத்துல இருந்து, நீ எந்த ஊரை செழிப்புன்னு நினைச்சு வந்தியோ அந்த ஊரை விட்டு ஓடி போயிரு லோத்து, ஏன்னா அழிந்து போக போகிறது. நீ யாராவது உனக்கு இருந்தாங்கன்னா, சொந்தக்காரங்க இருந்தா போய் சொல்லுன்னு இவர் என்ன செய்யறாரா, மருமக்களிடம் போய் சொல்லுகிறார். 14வது வசனம் 19, 14, தன்னுடைய 2 மகளுக்கு குறிக்கப்பட்டிருந்த மருமகனிடம் பெற்று செல்லும் பொழுது அவள் என்ன செய்தார்களோ, பரியாசம் செய்தார்கள். they ridiculed him, பரியாசம் செய்தார்கள். அம்மாயா, தேவனுடைய செய்தி, நியாய தீர்ப்பின் செய்தியை குறித்து சொல்லப்படும் பொழுது இன்றைக்கு கூட பலர் பரியாசம் செய்கிறார்கள். கிறிஸ்தவத்தில் கூட பலர் பரியாசம் செய்வது உண்டு. அங்கு பரியாச கூட்டம் ஒன்று இருக்கிறது பாருங்கள். 16வது வசனம் பாருங்க, அடுத்தது என்ன நடக்கும், லோத்து தாமதிக்கிறார். லோத்து அவங்க குடும்பமும் வெளியில போறதுக்கு தாமதிக்கிறாங்க. ஏன்? என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் இங்கதான் இருக்கு, என்னுடைய செழிப்பின் இடம் இந்த சோதோம். ஆண்டவரின் அழிவுக்கு முன்பாக அவர்கள் தாமதிக்கிறார்கள் இல்லையா? அப்போ தேவதூதன் கையை பிடிச்சி அப்படியே இழுத்து கொண்டு போய் வெளியில விட்டாரு. ஆனா வேதனை என்னானது பாருங்கள், 26வது வசனம், வெளியில ஓடி போறாங்க, ஆனா லோத்துவின் மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணாய் மாறிவிட்டாள். இயேசுவானவர் பின்பு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ரிமெம்பர் லாட்ஸ் வைஃப், ரிமெம்பர் லாட்ஸ் வைஃப். முடிவிலே அவனும் அவனுடைய 2 மகள்கள் மாத்திரம் தான் இல்லையா, திருமணத்திற்கு வேறு ஆட்கள் இல்லை, எங்களுடைய சந்ததியை பெருக பண்ணுவதற்கு ஆட்கள் இல்லை என்று சொல்லி அவர்கள் சொந்த தகப்பனிடமே குடி போதையிலே தவறான காரியங்களை செய்ய முயற்சி செய்து அதன் வழியாக வரப்பட்ட மோவாபியரும் அம்மோனியர்களுமாக மாறுகிறார்கள். லோத்துவின் வாழ்க்கையை பாருங்கள். இப்போ நான் முடிக்க போறோம் இல்லையா? 2 மாடல் உங்க முன்னாடி இன்னைக்கு கர்த்தர் வைக்கிறார். There are 2 models, 2 examples. One is Abraham. ஆபிரகாம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ சகல ஜாதிகளுக்கும் ஆசீர்வாதமாய் மாறுவாய். மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக வாழக்கூடிய வாழ்க்கை. கடவுளுடைய திருச்சபை கடவுளுடைய உலகிலே அனுப்பப்படுகிறது. ஏன்? மற்றவர்களுக்கு தேவ ராஜ்யத்தின் நற்செய்தியை சொல்லும்படியாக அனுப்பப்படுகிறது. இன்னொரு மாடல் லோத்துவின் முன்மாதிரி. என்ன மாடல் அது? தன்னுடைய சுய செழிப்பு. இட்ஸ் a reductionist view of God's blessing. ஆண்டவருடைய செழிப்பின் ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பார்க்கல, வெறும் சரீர ஆசீர்வாதம் மாத்திரம் தான் இல்லைங்களா? யோவான் 6வது அதிகாரத்தில் பார்க்குறோம், அங்கே 5000 பேர் பசியோடு இருக்கும்போது 5 அப்போ 2 மீனை வச்சு 5000 பேர் ஆண்டவர் போஷிக்கிறார். போஷித்த உடனே என்ன ஆனதாம்? 15வது வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் என்ன செய்தார்கள்? இயேசுவை ராஜாவாக்கும்படி வலுக்கட்டாயப்படுத்துகிறார்கள் இல்லையா? எல்லாரும் ராஜாவாக்கும்படி வலுக்கட்டாயப்படுத்துகிறார்கள். ஏன்னா இயேசுவானவர் ராஜாவாயிட்டாருன்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது இல்லையா? ஆமாம், வேலைக்கு சாப்பாடு வந்துடும் இல்லையா? ஸ்தோத்திரம் போட்டே இருக்கலாம். ஏன்னா சாப்பாடு வீடு தேடி வந்துடும், சமைக்க கூட வேண்டாங்க. ஏன்னா ஆமாம், அப்போ மீன் வந்துட்டே இருக்கும், பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க,
நானே ஜீவ அப்பம், என் சரீரம் பிற்கப்படும் என்று சொல்லி அவர் இந்த உலகிற்கு வந்த நோக்கத்தை அறிவித்த பொழுது எல்லாரும் என்ன சொன்னாங்களா? 6வது அதிகாரம் 60வது வசனம், இது கடினமான உபதேசம், யாரால் இதை பின்பற்றக்கூடும்? This is a hard teaching, who can follow this? ஆமா ஐயா, கர்த்தர் வெறும் சரீர சுகத்தை கொடுத்தா மாத்திரம் நான் அல்லேலூயா சொல்லி அவரை பின்பற்றிட்டே இருக்க முடியும் இல்லையா? ஒரு சின்ன பிரச்சனை, போராட்டம், வேதனை வந்துருச்சுன்னா இந்த கர்த்தர் எனக்கு வேண்டாங்க. அதற்கு கீழே வாசிங்க 66வது வசனம், அது முதற்கொண்டு அவரில் அநேகரை அவர் பின்பற்றாமல் போனார்கள். ஆனால் ஆண்டவர் அவங்க பின்னாடி போய் ஐயோ கூட்டம் போயிருச்சே, என்ன கூட்டம் குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு நிறைய பேருக்கு கோபம் வரும். ஏன்னா பிரசங்கியார்கள் கூட அப்படிதான், கூட்டத்தை வச்சு தான் they judge their own value. They derive their worth only by the size of their audience. வேதனையான ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் பின்னாடி போய் ஐயோ கூட்டம் குறைஞ்சிச்சே, ஐ வில் லோவர் மை ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லவும் மாட்டார். மாறாக 12 சீஷர்களை திரும்பி பார்த்து சொல்லுகிறார், நீங்களும் போக மனதாக இருக்கிறீர்களா? Do you also want to go? You have freedom, you have choice, you can choose. லோத்து தெரிந்து கொண்டதை போல நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பேதுரு எந்திரிச்சு சொல்றாரு, இல்லை ஐயா, யாரிடம் நாங்கள் போவோம் சாமி? வாழ்வு தரும் ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் மாத்திரம், உம்மிடத்தில் மாத்திரம். இப்போ இன்னைக்கு இரவில் 2 விதமான எடுத்துக்காட்டுகள் நம்ம முன்பாக கர்த்தர் வைக்கிறார். ஆபிரகாம் ஆண்டவருடைய உண்மையான திருச்சபைக்குரிய எடுத்துக்காட்டு. லோத்து அதே திருச்சபை வெறும் உலக சரீர செழிப்பை மாத்திரம் பார்த்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையின் மற்றொரு எடுத்துக்காட்டு. You and I need to decide who we will follow. ஒரு உண்மை சம்பவத்தை கூறி நான் முடிக்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் உள்ள கலிஃபோர்னியா மாகாணத்திலே சான் ஹோசே என்கிற பட்டணத்திலே பேசுவதற்காக சென்றிருந்தேன். அந்த சான் ஹோசே பட்டணம் தான் people call as the intellectual capital of the world. சிலிகான் வேலி என்று சொல்லுவாங்க இல்லையா? நம்ம ஊரில் உள்ள நிறைய பிள்ளைங்க கூட அங்கே தான் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. ஆனால் அந்த பட்டணத்தில் ஒரு பெரிய பாழடைஞ்ச ஒரு பங்களா இருக்கு. நம்ம ஊரில் பேய் பங்களான்னு சொல்லுவோம், அது மாதிரி ஒரு பெரிய பங்களா. அந்த பங்களாவுடைய பேரை என்னன்னு சொன்னால் மிஸ்ட்ரி ஹவுஸ், மர்ம வீடு. மர்ம வீடு. இப்போ நான் சான் ஹோசே போன பொழுது அதை போய் பார்க்கணும் என்று சொல்லி நான் போய் அந்த பங்களாவை சுற்றி பார்த்தேன். அதில் அதனுடைய உருவான விதம் மிகவும் வேதனையான ஒரு காரியம். என்னவென்று சொன்னால், அமெரிக்காவிலே ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அழகிய ஒரு பெண் இருக்கிறாள். அவளுடைய பெயர் சாரா. அவள் ஒரு மிகப்பெரிய பணக்காரரை திருமணம் செய்கிறார். அமெரிக்காவுடைய ஈஸ்ட் கோஸ்டில் அந்த அம்மா வசிக்கிறாங்க. அவருடைய கணவர் பெயர் வின்செஸ்டர். நீங்கள் கூகுளில் போய் பார்க்கலாம், சரியா? அந்த வின்செஸ்டர் யாருன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய துப்பாக்கியை கண்டுபிடித்தவர். வின்செஸ்டர் ரைஃபிள் என்றால் அந்த காலத்தில் மிகப்பெரிய பிரபலமான துப்பாக்கி, பலர் அதை பயன்படுத்துவார்கள். இப்படி இவள் ஒரு பணக்காரி ஆயிட்டா. ஒரு நல்ல ஒரு சின்ன குழந்தையும் பிறந்தது. சந்தோஷமாக இருந்த குடும்பம். திடீரென்று வின்செஸ்டர் நோய்வாய்ப்பட்டு வின்செஸ்டர் மரித்து போய்விடுகிறார். இந்த வின்செஸ்டர் மரித்து கொஞ்ச மாதங்களிலே அவளுக்கு இருந்த அருமையான அந்த சின்ன குழந்தையும் மரிச்சிருது. அப்போ சேரா பயந்துட்டா, என்ன நடக்குது நம்ம வாழ்க்கையிலன்னு சொல்லி ஒரு குறி சொல்கிற ஒரு பெண்கிட்ட போய் கேட்குறா, ஏன் எனக்கு இந்த துர்பாக்கியம் நடைபெறுகிறது? அப்போ அவ சொன்னாலா, உன்னுடைய கணவர் கண்டுபிடிச்ச துப்பாக்கியை வச்சு சுட்டதுனால நிறையவர் செத்துட்டாங்கல்ல, அந்த ஆவிகள் தான் உன்னை விரட்டுது. உன் கணவனை கொன்றுச்சு, உன் பிள்ளைய கொன்றுச்சு, அடுத்தது உன்னை கொலை செய்ய போகிறதுன்னு இவ பயந்து கேட்கிறா, நான் என்ன செய்ய வேண்டும்? அப்படின்னால் நீ ஆவிகளுக்கு ஒரு வீட்டை கட்ட வேண்டும். ட்ரூ ஸ்டோரி, யூ கேன் ரீட் இட். You must build a house for the spirits. ஆவிகளுக்கு ஒரு வீடு. அவள் என்ன செய்கிறா, ஈஸ்ட் கோஸ்ட்லேருந்து அமெரிக்கா வெஸ்ட் கோஸ்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நிலத்தை வாங்கி வீடு கட்ட ஆரம்பிக்க. ஏன்னா அவள் கோடீஸ்வரி, கணவன் ரொம்ப சொத்து சேர்த்து வச்சது. அடுத்த 38 ஆண்டுகளாக அவள் அந்த வீட்டை கட்டி கொண்டே இருந்தாள். ஒவ்வொரு நாளும் எதையாவது கட்டுவா.
அந்த வீடு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கதவு, 10,000 ஜன்னல், 2,000 கதவு, அந்த மாதிரி மிகப்பெரிய பிரம்மாண்டமான வீடாயிருச்சு. ஏன்னா அவளுக்கு பயம், நான் கட்டுறதை நிறுத்திட்டேன்னா நான் செத்து போயிடுவேன். 38 ஆண்டுகள் வெறும் தனக்கென்று ஒரு வீடை கட்டுறா. அந்த வீடுடைய பேர் என்ன? மிஸ்ட்ரி ஹவுஸ், மர்ம வீடு. 100 ஆண்டுக்கு முன்பாக ஏறத்தாழ $5 மில்லியன் செலவு செய்து அவள் கட்டிட்டா. அதை முடிச்சுட்டு பார்த்துட்டு நான் வெளியில் வந்து நின்னா எனக்கு ரொம்ப மனசில் வேதனை. என்னென்னா, ஆண்டவரே, உண்மை இந்த பெண்ணுக்கு தெரியாததுனால ஆவிகளுக்கு பயந்து வாழ்நாள் முழுவதும் ஒரு வீடை கட்டி வச்சிருக்கிறாள், மிஸ்ட்ரி ஹவுஸ் என்று நான் அங்கே நின்ற பொழுது கர்த்தர் எனக்கு இன்னொரு பெண்ணை ஞாபகப்படுத்தினாள். அந்த பெண்ணும் இவள் வாழ்ந்த அதே நாட்களிலே வாழ்ந்த பெண் தான். ஆனால் அந்த பெண் இந்தியாவிலே வசிக்கிறாள். யார் அந்த பெண்? பண்டித ரமாபாய். இவளை போல பண்டித ரமாபாய் சிறு வயதிலே பெற்றோர்களை இழந்து விடுகிறார், கணவனை இழந்து விடுகிறார். ஒரு குழந்தை இருக்கிறது, பின்பு அந்த குழந்தை வளர்ந்த பின்பு அந்த குழந்தையும் மரித்து விடுகிறது. ஆனால் பண்டித ரமாபாய் என்ன செய்கிறார்? இளம் விதவைகளுக்காகவும் அனாதைகளுக்காகவும் அவள் ஒரு வீடை கட்டி எழுப்புகிறார் இல்லையா? அந்த இடத்தினுடைய பெயர் என்ன? முக்தி ஹோம். இன்னைக்கு கூட நீங்கள் பூனா பக்கத்தில் போய் பார்க்கலாம், முக்தி ஹோம். நூற்றுக்கணக்கான இளம் வாலிப பிள்ளைகள், இளம் பிள்ளைகளை பாதுகாத்து வைக்கிறார்கள். முக்தி ஹோம், முக்தி ஹோம். இந்த பெண் எதை கட்டுறாங்க? மிஸ்ட்ரி ஹவுஸ். ஆனால் இந்த அம்மா முக்தி ஹோம். இதுதான் வாழ்க்கையின் வித்தியாசங்க. தனக்கென்று வாழும் பொழுது யூ எண்ட் அப் பில்டிங் a mystery house for yourself. ஆனால் மற்றவர்களுக்காக வாழும் பொழுது யூ பில்ட் அ முக்தி ஹோம். திருச்சபை அதற்காக அழைக்கப்படுகிறது, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய். ஆபிரகாம், லோத்து, இந்த இரவிலே உங்களுடைய முன்மாதிரி யார்? கண்களை மூடி நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்து இந்த இரவு வேளையை முடிக்கலாம். ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ சகல ஜாதிகளுக்கும் ஆசீர்வாதமாய் மாறுவாய். ஆபிரகாமின் எடுத்துக்காட்டு, திருச்சபையின் முன்மாதிரி இந்த ஆபிரகாம். ஆனால் லோத்து கண்களை ஏறெடுத்து பார்த்து தனக்கென்று சொல்லி செழிப்பானதை சுய செழிப்பிற்காக தெரிந்து கொண்ட ஒரு லோத்து. சோதோமின் வழுக்கு பாதையிலே சறுக்கி குடும்பம் கூட சிதைந்து போன ஒரு சூழ்நிலை. அம்மா, ஐயா, இந்த இரவிலே உங்கள் வாழ்க்கையை கர்த்தரிடம் கொண்டு வந்து, ஆண்டவரே, நான் ஒரு கூடாரமும் பலிபீடமும் உள்ள மனிதனாக, மனுஷியாக வாழ விரும்புகிறேன். என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் இந்த இரவிலே என்னை அர்ப்பணிக்கிறேன். Will that be your prayer tonight? Jesus, this is my prayer. I want to be a blessing to the nations. ஜீவனுள்ள தகப்பனே, மனிதன் முகத்தை பார்க்கிறான், நீர் எங்கள் இருதயத்தை பார்க்கிறீர் சுவாமி. உம்முடைய திருச்சபை இந்த உலகிலே உம்முடைய ராஜ்யத்தின் சாட்சியாக இருக்கும்படியாய், ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் நீர் அனுப்புகிறீர். பல வேளைகளிலே எங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் மறந்து சுய செழிப்பிற்காக வாழும்படியான வாழ்க்கை திரும்பி போய்விடுகிறது. லோத்துவின் மூலமாக இந்த இரவிலே நீர் எச்சரித்தீர் சுவாமி. லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி உம்முடைய திருச்சபைக்கு எச்சரிப்பை இந்த இரவிலே நீர் விடுக்கிறீர். ஆண்டவரே, காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னீர் சுவாமி. எங்கள் மனக்கண்களை திறந்து தாரும். பலிபீடத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.